மதுரை மாவட்டம் வாடிப்பேட்டையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வாடிப்பேட்டை அருகே உள்ள குலசேகரன் கோட்டை கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த இக்கோயிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் அதிவிமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்காக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவடியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடிமரத்தில் விழா கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு 12 திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஊரணி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புலித்தேவன்பட்டி ஊரணி பகுதியில் உள்ள சுமார் 3 ஏக்கர் நிலம் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அகற்றக் கோரி 30 ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரியிடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரியும் வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரேஷன் கடையை முறையாக திறக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்படும் பகுதி நேர நியாய விலைக் கடையினை ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக சரிவர திறக்காததால் பொதுமக்கள் கடுமையாக அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இன்றும் வழக்கம் போல் காலதாமதமாக கடையை திறந்த ஊழியர் பதிவு செய்யும் கருவி செயல்படவில்லை என கூறி மேலும் தாமதப்படுத்திய நிலையில் நீண்ட நேரமாக காத்திருந்த பெண்கள் ஆவேசமடைந்து அருகில் உள்ள அரக்கோணம் திருவள்ளூர் சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவியதை அடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை செவ்வாய்க்கிழமையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலத்தில் கிருத்திகை செவ்வாய்க்கிழமையை ஒட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்து அரோகரா எனும் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு 2 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். திருக்கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் பக்தர்கள் வருகையை ஒட்டி பேரிகார்டுகள், பக்தர்கள் கூட்ட நெரிசலின்றி சாமி தரிசனம் செய்திட ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருக்கோவில் அமைந்துள்ள மேற்கு ராஜவீதி பகுதியில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மாநில அளவிலான உஷு போட்டியில் தங்கம் வென்ற திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் ஏப்ரல் 25 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற 22வது மாநில சப் ஜூனியர் ஊஷு போட்டியில் திண்டுக்கல் மாவட்ட ஊஷு சங்கத்தின் சார்பில் 30 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 18 தங்கம், 22 வெள்ளி மற்றும் 8 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். பதக்கம் வென்று திண்டுக்கல் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற ஆசிய அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் தங்கப்பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய மாணவ மாணவியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி இந்திரா காந்தி மைதானத்தில் 2வது ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள், 4 மாணவிகள் என 6 பேரும் தலா 2 தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் சென்னை திரும்பிய மாணவ மாணவியர்களுக்கு விமான நிலையத்தில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.